ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் காராமணி கெட்டி குழம்பு. இந்த குழம்பு வந்து தண்ணியாக வைக்காமல் கட்டியாக வைக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்போவுமே கடையில் வாங்குகிற தூளை போட்டு தான் நம்ம வந்து குழம்பு செய்வோம். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி இந்த குழம்பு செய்ய போகிறோம். அப்போ டேஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து பச்சை கத்திரிக்காய் 5, வயலட் கத்திரிக்காய் 3 எடுத்திருக்கேன். அதே மாதிரி காராமணி எடுத்திருக்கேன். காராமணி வந்து வேக வைக்கல, ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு 2 இல்லை 4 கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ அதையே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த காராமணியை வேக வைக்கணும். குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா புளி, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது தண்ணியில் கரைச்சி கரைசலாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான பொருள்கள்: வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 5 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் கருப்பு எள். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தால் வெள்ளை எள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி, கருவேப்பிலை இலைகள், அப்புறமா பெரிய வெங்காயம் சின்னதாக 3 எடுத்துருக்கேன். அதையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு மண் கடாய் தான் வச்சுருக்கேன். பாதி நல்லெண்ணெய் பாதி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, வறுக்கிறதுக்காக அது எல்லாத்தையும் இந்த கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் இதையும் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு அதையும் போட்டு இதோடு சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கினா போடுங்க, நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது வதங்கினதும் ஒரு தட்டில் இதை மாற்றிடணும். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய், நம்ம குழம்பு எவ்வளோ செய்கிறோமோ அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கலாம். இன்னும் அதிகமாக வேணுன்னா கூட அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஓரளவு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயை தான் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி போடணும். அப்போ டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பும் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். அதனால் கத்திரிக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதங்கிடுச்சு. ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் இருந்தது, அதனால் கடுகு போட்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸு கட் பண்ணி அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு பாருங்கள், அதையும் போட்டுடலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். புளி கரைசலை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்காக ஆற வச்சது நல்லா ஆறிடுச்சு. அதையும் வந்து அரைச்சாச்சு. அந்த கரைசலையும் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறமா காராமணி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காராமணி அதிகமாக வெந்துடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக அது வேக வச்சு வச்சுருங்க. அதிகமாக வேக வச்சா குழம்புல போட்டால் குழஞ்சிரும். இந்த குழம்பு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.